நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்ஷன் தான். ஓகேங்களா? இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான ஃபோட்டோ வேணும். அதாவது இது மாதிரி ஜிம்மில் எடுத்தது இல்லை வேறு ஏதாவது உங்களோட பர்சனல் ஃபோட்டோ, அந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ரேஞ்சர் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லோட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஓப்பன் வித் கொடுத்து CC 2020 கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பில் லோட் ஆகிடும். அதே மாதிரி உங்களோட ஆக்ஷனையும் லோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் லோட் பண்ணிவிட்டு தேவையான சாம்பிள் ஃபோட்டோ எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஃபோட்டோ இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெப்சைட்டில் பிக்சலில் போகிறேன். பிக்சலில் வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ கிடைக்குது. இந்த ஃபோட்டோ ப்ளஸ் இந்த ஃபோட்டோ இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் லேயர் அப்படியே வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக ஒரு லேயர் ஆட் பண்ணணும். அந்த லேயரில் நீங்கள் என்ன பண்ணணும், நேம் வந்து ப்ரஷ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஏரியா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷ்ஷை எடுத்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கலர் வச்சுட்டு நீங்கள் தேவையான சப்ஜெக்டை மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நான் சிம்பிள் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு என்னோடய பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னோடய சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இதில் ஏதாவது அன்வான்டாக செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற லேசர் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி ரவுண்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஷிஃப்ட்டுன்றது ஆட் ஆகும், ஆல்ட்டுன்றது மைனஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து வேணும், அதனால் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மற்றதெல்லாம் ஓரளவுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி அக்யூரேட்டாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ லேயர் கொடுக்குறேன். Ctrl+Shift+N, நேம் வந்து ப்ரஷ்ஷு கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு கலர் வந்து அப்ளை ஆகணும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஃபர்க்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்குது. அந்த ஃபர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வந்து அப்ளை ஆகணும்னு நினைக்கிறேன். ஆல்ட் டெலிட் கொடுக்குறேன். பிளாக் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பேக்ரவுண்ட் லேயர் மேலே வந்து ப்ரஷ், என்னோட சப்ஜெக்ட் வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட ஆக்ஷன் பேனல் போங்க. நீங்கள் லோட் பண்ண ஆக்ஷன் இருக்கும், அந்த ரேஞ்சர் ஆக்ஷன் இருக்கும், அதில் ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளேன்ற ஃபஸ்ட்டு ஆக்ஷனை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இந்த ஆக்ஷன் வந்து ப்ளே ஆகி முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஆக்ஷன் வந்து 2 ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல் வியூ காமிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ஒரு அழகான ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு இல்லைங்களா? இப்போது இந்த எஃபெக்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கலர் வந்து அப்ளை பண்ணலாம். அதே ஃபோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட் கலர் எஃபெக்ட்னு இருக்குது இல்லைங்களா? 1 2 3 அப்படின்னு சொல்லி 6 விதமான ஆக்ஷன் இருக்கும். இந்த ஆக்ஷனை நீங்கள் வேணுன்ற கலரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுங்க. கொஞ்சம் நேரம் ப்ளே ஆகிட்டு அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. பழசு ஏற்கனவே இருந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றும் கிடையாது. உங்களோட லேயர் பேனல் போங்க. லேயர் பேனலில் அந்த எஃபெக்ட்னு சொல்லி 6 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஓகேங்களா? வேணுன்ற எஃபெக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் கலர் எஃபெக்ட் அது எனக்கு பிடிக்கல, நான் ஒன்று ஆட் பண்ணுறேன்னா ஒன்று செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அது ப்ளே ஆகிட்டு இப்படி வந்து மறைஞ்சிருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி இப்படி ஓகே கொடுங்க. இப்போ வந்து வேறு ஒரு கலர் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுலேயும் என்ன எனக்கு கலர் சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் மேப் இது மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வேணுன்ற கலரை நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.